வெல்கம் டு டெக்வீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா பாம்பே ஷேவிங் கம்பெனி அதோட ட்ரிம்மர் எப்படி இருக்குது, அது என்ன ப்ரைஸில் கிடைக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாம்பே ஷேவிங் கம்பெனியோட இந்த ட்ரிம்மரை வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் 598 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் விற்றுட்ருக்காங்க. இதோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். அமேசானில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு நாளில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ட்ரிம்மர் வந்து கோம் டைப் ட்ரிம்மர், அதாவது ஒவ்வொரு ட்ரிம்மிங் சைஸுக்கும் இதில் ஒவ்வொரு கோம் கொடுத்துருப்பாங்க. அதாவது 1 mm, 2 mm, 3 mm, 6 mm, 9 mm, 12 mm இந்த மாதிரி. பாக்ஸில் 90 மினிட்ஸில் இது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆயிரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய ட்ரிம்மரில் இல்லாத வசதியாக அதில் சி டைப் சார்ஜிங் போட்டிருக்கு. இந்த பாம்பே ஷேவிங் கம்பெனின்றது புதுசாக வந்திருக்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இவங்க ட்ரிம்மர் மட்டும் இல்லாமல் ஷேவிங் ரேஷர், அதுக்கேற்ற பிளேடு, ஷேவிங் க்ரீம், ஃபேஸ் வாஷ், பெர்ஃப்யூம் அப்படின்னு நிறையா சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அட்ஜஸ்டபிள் கோம்போடையே ஒரு ட்ரிம்மர் வாங்கலாமே அப்படின்னு பார்த்தா, இதோட கோம்ப் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இதில் வந்து ஹேர் வந்து உள்ளே போகிறதுக்கு ஈஸியான மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. அட்ஜஸ்டபிள் கோம்போடு இருக்கிற ட்ரிம்மரில் வந்து ஹேர் உள்ளே போகிறது வந்து சின்ன ஹேர்னால் ஈஸியாக போயிடும், கொஞ்சம் பெரிய ஹேர்னால் அதில் உள்ளே போகிறது கஷ்டம். இந்த கோம்போட டிசைனை பெரிய முடியை வந்து மடக்கி விட்டுரும், அதனால் பெரிய முடி வந்து இதுக்குள்ளே போய் கட் ஆகாது. அதோட மற்ற ட்ரிம்மர்லாம் 3 கோம்ப் 4 கோம்போட தான் வருது. இந்த ட்ரிம்மரோட மொத்தம் 6 கோம்ப் வருது. அது என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். இந்த ட்ரிம்மருக்கு 2 வருஷம் வேரண்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக அதோட பிளாஸ்டிக் பாகங்கள்லாம் உடஞ்சி போச்சுன்னா அதை வந்து வேரண்டியில் கிளைம் பண்ண முடியாது. இப்போ பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதோட நேம் வந்து பாம்பே ஷேவிங் கம்பெனி. அதோட ப்ராடக்டாக இருந்தாலுமே இது வந்து மேட் இன் சைனா ப்ராடக்ட்டு. சைனாவில் நீங்கள் என்ன பிராண்டு என்ன பேர் வேணும்னு நீங்கள் சொல்லிவிட்டு அவங்களே பிரிண்ட் பண்ணி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க பாம்பேன்னு பேர் வச்சு சைனாவில் மேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ட்ரிம்மரோட யூசர் மேனுவல். இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மேனுவலில் போட்டிருக்காங்க. இவங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரிம்மர் மட்டும் இல்லாமல் மல்டி வேரியண்ட்டில் மல்டி டிசைனில் வந்து ஏகப்பட்ட ட்ரிம்மர் வச்சுருக்காங்க. அடுத்து இந்த சின்ன பாக்ஸுக்குள்ளே தான் வந்து கோம்பு, சி டைப் கேபிள், க்ளீனிங் ப்ரஷ் எல்லாமே இருக்குது. அதிகபட்ச ட்ரிம்மர்களில் 3 mm, 6 mm, 9 mm, 12 mm இந்த மாதிரி சைஸில் தான் வந்து கோம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா கோம்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 mm இருக்குது, 2 mm, 3 mm, 6 mm, 9 mm, 12 mm இந்த எம்எம்மில் கிட்டத்தட்ட 6 சைஸில் இருக்குது. இந்த 1 mm, 2 mm, 3 mm இந்த சைஸ்க்குள்ளே நம்ம வந்து நிறைய ட்ரிம் பண்ணுவோம். அதுக்காண்டி அதோட கோம்பையும் வந்து இதில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த கோம்போட பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை பார்த்தாலே தெரியுது இது குவாலிட்டியான பிளாஸ்டிக் அப்படின்றது. அடுத்து சி டைப் கேபிள். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி தான் வரும். இதுவே போதுமானதாக இருக்குது. ஆனால் சி டைப் சார்ஜிங்கில் கொடுத்ததுனால நம்மளுக்கு யூனிவர்சல் சார்ஜ், நம்ம மொபைல் சார்ஜரில் கூட நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதை நிறைய ட்ரிம்மரில் வந்து இன்னும் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு இல்லைனா 2 பின் சார்ஜிங் போட்டு இதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து க்ளீனிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ட்ரிம்மரில் சீக்கிரம் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிம்மிங்க்கு அப்புறம் ட்ரிம்மர் பிளேட்ஸில் வந்து போகிறதுக்கு ஆயில் சில ட்ரிம்மர்ஸில் கொடுப்பாங்க. இந்த பாக்ஸில் வந்து அது வரல. இதில் வந்து பிளேடில் போகிறதுக்கு நம்ம கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரிம்மர் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரிம்மரோட பில்ட் குவாலிட்டி, அதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி, அதோட பிளேடு எல்லாமே டோட்டலாக பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருக்குது. நோவா, ஃப்ளிப்கார்ட், ஸ்மார்ட் பை இந்த மாதிரி நிறைய ட்ரிம்மர் கம்பெனிஸ் வந்து ட்ரிம்மர்ஸ் போட்டிருப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா சைனீஸ் ப்ராடக்டோட சிமிலராக தான் இருக்கும். இதோட டிசைன் வந்து யூனிக்காக இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கோம்ஸும் கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜிங் டைப்பு, 1.5 மணி நேரத்தில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுது. இந்த ஸ்பெஷல்லாம் வந்து இந்த சைனீஸ் ப்ராடக்டாகவே இருந்தாலுமே வந்து ட்ரிம்மரில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ட்ரிம்மர் ஆன் பண்ணும்போது கீழே வந்து ப்ளூ கலர் LED எரியுது. சவுண்டும் வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்குது. கீழேருந்து மேலே தட்டுறதுக்கு இந்த பட்டன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. கை கொஞ்சம் எண்ணெயாக இருந்துச்சுன்னா இன்னுமே வழுக்கும். பட்டன் ப்ரெஸ்ஸிங் டைப் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். ஆன் பண்ணும்போது பிளேடே 2 ஆரம்பிச்சிடும். அதுக்கு LED நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதோட பிளேடு வந்து வாஷபிள் தான். ஸோ நம்ம கழட்டி கூட அதை க்ளீன் பண்ணிக்கலாம். முன்பக்கம் கீழேருந்து மேலே தள்ளினோம்னா ஓப்பன் ஆகிடுது. அதே மாதிரி பின்பக்கம் மட்டும் பொறுத்திட்டு மேலேருந்து கீழே அழுத்தினோம்னா உள்ளே போய் ஃபிட் ஆகிடுது. லூப்ரிகேஷனுக்காக உள்ளே நிறையா க்ரீஸ் போட்டிருக்காங்க. உள்ளே இருக்க பிளாஸ்டிக் பாகங்கள் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் இதுலேருந்து ஏதாவது உடஞ்சி போச்சு அப்படின்னா ட்ரிம்மரே வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆயிரும். எல்லா ட்ரிம்மருமே அப்படி தான். இது வேரண்டிலையும் வந்து கிளைம் பண்ண முடியாது.
இந்த ட்ரிம்மருக்குள்ளே 600 mAh பேட்டரி இருக்குது. அதை ஃபுல் சார்ஜில் 90 நிமிஷம் வந்து நம்ம ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட சார்ஜிங் இன்புட் வந்து 5 வோல்ட்டில் 1 ஆம்பியர் கொடுக்கணும். மேக்ஸிமம் எல்லா சார்ஜருமே இது வந்து சப்போர்ட் பண்ணணும். ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஃபுல்லாக தேடி பார்த்தாலும் இந்த 1mm 2mmல வந்து கோம் கொடுக்குற மாதிரி ட்ரிம்மர் இருக்காது. அட்ஜஸ்டபிள் ட்ரிம்மரில் வந்து இந்த 1mm 2mm 3mm இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் 9mm 12mmலாம் போனீங்கன்னா 12mmலாம் மேக்ஸிமம் அட்ஜஸ்டபிள் ட்ரிம்மரில் இருக்காது. ஒரு 10mm வரைக்கும் தான் இருக்கும். 10mm போனீங்கன்னா ஹேர் வந்து நல்லா மடங்கிட்டு உள்ளே போய் கரெக்டாக கட்டே ஆகாது. இதோட டிசைனை பார்த்தீங்கன்னா முடி நல்லா உள்ளே கோர்த்துட்டு போயிட்டு கரெக்டாக போயிட்டு லாஸ்ட் எண்டு வரைக்கும் போய் கட் ஆகும். ஸோ இதை நீங்கள் வச்சு ஹேர் கட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு 6mmக்கு மேலே இருக்கிற தாடியை வந்து ட்ரிம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ட்ரிம்மர் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 1mm 2mm 3mm இது வரைக்கும் சின்ன ட்ரிம் தான் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னாலும் இதில் வந்து கோம்பு இருக்குது. இந்த கோம்பு அட்டாச்மெண்ட்டு நல்லா டைட்டாகவே ஃபிட் ஆகுது. அதே மாதிரி நிறைய பேர் ட்ரிம்மரை ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு ஷேவர் மாதிரி நீட்டாக ஷேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போல்லாம் இல்லை, 0.mm விட்டுட்டு தான் வந்து ஹேரை வந்து அது கட் பண்ணோம். க்ளீன் ஷேவ் பண்ணணும்னா ஷேவர் தான் வாங்கணும். புது ட்ரிம்மர்ன்றனால என்னன்னு தெரில, மற்ற ட்ரிம்மரோட இதோட சவுண்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு தடவை ட்ரிம் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம்னா வாரம் 2 தடவை ட்ரிம் பண்ணுறோம். இதே மாதிரி வந்து 9 வாரத்துக்கு வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம்னா இந்த ட்ரிம்மரோட பவர் வரும் அப்படின்ற மாதிரி வந்து பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 90 நிமிஷத்தில் இது ஃபாஸ்ட் சார்ஜ் ஆயிரும். அதே மாதிரி 90 நிமிஷம் அதுக்கு ரன்னிங் டைமும் கொடுக்கும். சார்ஜ் ஆகும்போது ரெட் கலர் லைட் எரியுது. சார்ஜ் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் காட்டுறதுக்காக ப்ளூ கலர் லைட் வந்து அப்படி பிளிங்க் ஆகுது. யாருக்கு இந்த ட்ரிம்மர் வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருக்குமே இந்த ட்ரிம்மர் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா 1mm 2mm 3mmலேருந்து 6mm 9mm 12mm வரைக்கும் வந்து கட் ஆகிறதுக்கு ஹேருக்கான கரெக்டான சைஸில் வந்து கோம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கோம்பு அட்டாச்மெண்ட்டாக வர்ற ட்ரிம்மரை வந்து எப்பயுமே லோ எண்டில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஹை எண்டில் ஒரு கோம்பு அட்டாச்மெண்ட் ட்ரிம்மர் வாங்கணுன்னா இந்த ட்ரிம்மருக்கு கண்டிப்பாக போகலாம். இதுலேயே வந்து 1, 2, 3 இந்த மாதிரி எம்எம்மில் வந்து ட்ரிம்மரோட கோம்ப் கொடுக்குறனால எல்லா வகையான ஹேரையும் ட்ரிம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பைலேருந்தும் VGRலேருந்தும் வந்து 2 ட்ரிம்மரை வந்து அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த பாம்பே ஷேவிங் கம்பெனி ட்ரிம்மரோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.